Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை வேளச்சேரியில் கணவருடன் சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். வேளச்சேரியில் நேற்று முன்தினம் கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணிமாறன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரே கணவர் கண்முன்னே பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கைது செய்யப்பட்ட காவலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம்தான் தவறாக நடந்து கொண்டதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணிமாறன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேளச்சேரியில் வசிக்கும் மணிமாறன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவல் ஆய்வாளராக அவர் பணியாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வேளச்சேரியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த நிலையில் தனது மைத்துனருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவருமே ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது, குறிப்பாக அன்று இரவு வேளச்சேரி ஒரண்டியம்மன் கோவில் தெருவில் கணவருடன் நடந்து சென்ற பெண் ஒருவரை கடந்து செல்லும் போது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த மணிமாறன் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் என்பது அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் விசாரணையின் தொடர்ச்சியாக தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணிமாறனை போலீசார் கைது செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல் அதிகாரி ஒருவரை மதுபோதையில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.